சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா என்னென்னமோ யோசிக்கிறாய்? ஏதேதோ விஷயத்தை பற்றியெல்லாம் என்னிடம் வந்து பேச நினைக்கிறாய். ஆனால் நான் உனக்கு நேரம் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறாயா? நேரம் நிச்சயமாக கொடுப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் நேரம் கொடுக்காமல் எப்படி? நீ எந்த நேரம் வேண்டுமானாலும், அதாவது இரவு 12 மணியாக இருந்தாலும் இல்லை 4 மணியாக இருந்தாலும் சரிதான், நீ எதெல்லாம் என்னிடம் பேச வேண்டும், எதெல்லாம் என்னிடம் நீ சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்பொழுது எல்லாம் என்னிடம் நீ பேச வேண்டும் என்று நினைத்து பேசுகிறாயோ, அப்பொழுது எல்லாம் நான் உன்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நீ எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நானோ உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறேன். துரோகிகள் இருந்தாலும் நிச்சயமாக அழித்து சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பேன். காலம் முழுவதும் நன்மைகள் உண்டாகும் அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துவிட்டேன். நான் சந்தோஷத்தை கொடுக்க வரும் பொழுது எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நான் ஒருவனுக்கு சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்க வரும் பொழுது அதற்கு நடுவே யாராலும் அதை தட்டி பறிக்க முடியாது. அப்படி ஒருவன் தட்டி பறிக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை அதோடு என்ன ஆகப் போகிறது என்பதை அவனே முடிவெடுத்து கொள்ள வேண்டும். நான் எதையுமே சொல்பவன் அல்ல, செய்பவன். அப்படியே என்னுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்கள் வந்துவிட்டது என்றால், சில விஷயங்கள், அதாவது இதுதான் செய்ய போகிறேன், அதுதான் செய்ய போகிறேன், இந்த ஒரு விஷயம் நல்லது நடக்கப் போகிறது, இந்த ஒரு சுபமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் அதை கொடுத்து விடுவேன். எதையுமே நான் ஒளித்து மறைத்து இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. இப்பொழுதுமே உன்னை ஒருவன் தொந்தரவு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அது மட்டும் அல்லாமல் உன்னை எப்பொழுதும் எல்லா நாளும் ஏமாற்றிக் கொண்டு தான் இருக்கிறான். உனக்கு எதை வேண்டுமானாலும் தாங்கி விடுவாய், ஆனால் ஏமாற்றத்தை எப்பொழுதும் உன்னால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு சிலரை நீ நம்புவாய். அதுவும் எப்படி என்றால் கண்மூடித்தனமாக நம்புவாய். கடைசியில் என்ன செய்வாய்? திரும்பவும் நம்புவாய், திரும்பவும் முதலிருந்து. இப்படிதான் எல்லா விஷயத்தையுமே வாழ்க்கையில் நீ செய்கிறாய். எல்லாமே சில நேரத்தில் நான் யோசிக்கும் பொழுது உன்னுடைய தவறாகத்தான் இருக்கும். ஒரு நபர் உன்னை ஒரு முறை ஏமாற்றுகிறான் என்றால் திரும்ப திரும்ப அவனை நீ நம்புவது உன்னுடைய முட்டாள்தனம். எப்பொழுதும் ஒருவனை ஏமாற்ற ஆரம்பித்து விட்டான் என்றால் அவன் கடைசி வரைக்கும் ஏமாற்றுவான். அவன் நிச்சயமாக திருந்தவே மாட்டான். இப்பொழுது கூட உன்னுடைய உறவில் பங்காளியாக இருந்து கொண்டு, எல்லா விஷயத்திலேயும் முதலாளாக இருந்து கொண்டு நீ எப்பொழுது வீணாக போவாய் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் ஒரு குடும்பமே. அந்த குடும்பத்தில் இருப்பவர்களிடம் பணம் இருக்கிறது. அந்த பணங்கள் ஆனது அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு, எப்பொழுதுமே சரிதான், மிகப்பெரிய ஒரு அளவுக்கு கண்ணை மறைத்து தவறாக யோசிக்க வைக்கிறது. நான் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று போராடினால் அங்கு பெரும் போராட்டம் உன்னுடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று. இது நான் நினைத்தது நடக்குமா? இல்லை, அவன் நினைத்தது நடக்குமா? நீயே சொல். தெய்வம் நினைப்பது மட்டும்தான் என்றுமே ஒருவனுக்கு நடக்கும். இந்த சாய் ஆகிய நான் நினைத்து விட்டேன், என்னுடைய பிள்ளைக்கு பல காலம் நல்லது செய்ய வேண்டும் என்று. அதாவது இதுவரைக்கும் கஷ்டம் என்ற ஒன்றை அனுபவித்து விட்டார். இதற்கு மேல் கஷ்டம் என்ற ஒன்றை அனுபவிக்காமல் இஷ்டம் போல வாழ வைக்க வேண்டும். எதிர்காலத்தை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். நிறைய நாள் தோற்று போய்விட்டார். இனிமேல் ஜெயிப்பார், உச்சத்திற்கு வருவார். உன்னுடைய வாழ்க்கை இப்படி எல்லோரும் என்ன தெரியுமா நினைக்கிறார்கள்? ஒரு முறை தோற்றுவிட்டாய், அடுத்தடுத்த முறையும் தோற்றுதான் போவாய் என்று. அதற்கு நான் வழிவகுக்க மாட்டேன். அவர்களுக்கு சந்தோஷத்தை எப்பொழுதும் நான் கொடுக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். நல்லவர்கள் குறைவாகத்தான் இங்கு இருக்கிறார்கள். ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள், நல்லவர்கள் இங்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அந்த நல்லவர்களிலேயே சிலரை நீ தேர்ந்தெடுத்து அவர்களிடம் பழகினால் உனக்கு நல்லது. துரோகியிடம் நீ பழகும் பொழுது உனக்கு நிச்சயமாக துரோகம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும்.
எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் மனதை மட்டும் விட்டுவிடாதே. உன்னுடைய அனைத்துக்கும் நான் பொறுப்பாவேன். உன்னுடைய சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஆனாலும் அதற்கு நான் மட்டுமே பொறுப்பாவேன். கவலைகள் எப்பொழுதும் தேவையே அல்ல. உடலை பார்த்துக்கொள். உன்னுடைய உடல் மட்டும்தான் உனக்கு கடைசி வரைக்கும் வரும். உன் மனம் மட்டும்தான் அந்த உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை யோசிக்கலாம் என்று சொல்லும். மற்றவர்களை எப்பொழுதும் ஒரு பொருளாக கூட நினைக்காது. ஏனென்றால் யாருமே உன்னை ஒரு பொருளாக கூட நினைக்கவில்லை. நீ மட்டும் ஏன் மற்றவர்களுக்காக ஓடி 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 உழைக்கிறாய்? எந்த ஒரு நிலையிலும் எதுவும் தேவை அல்ல. சந்தோஷமாக இரு. எது நடந்தாலும் அமைதியாக இரு. உன்னுடைய உழைப்பை போடு. உன்னுடைய திறமையை காட்டு. உன்னுடைய எல்லா விஷயத்தையும் செய். இதற்கு நடுவே யாராவது தொந்தரவு கொடுத்தார்கள் என்றால் நானே அதை பார்த்துக் கொள்வேன். பொருளோ இல்லை இங்கு பொண்ணோ எதுவும் நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் ஒன்று இருக்கும், ஒரு நாள் ஒன்று இருக்காது. ஒரு நாள் எல்லாமே இருக்கும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் இனிமேல் அற்புதம், அதிசயம் எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமாக உனக்கு கிடைக்கும். யாரை பார்த்தும் எப்பொழுதும் இது நம்மிடம் இல்லையே, அது நம்மிடம் இல்லையே என்று சொல்லாது. அது நினைக்கவும் நினைக்காது. நீ நினைக்க மாட்டாய். ஆனாலும் ஒரு இடத்திலும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். தங்கமே, அமைதி மட்டும் என்றும் இருக்கட்டும். மனதுக்குள் தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உன்னை யாராவது தவறான ஒரு வார்த்தையால் பேசினார்கள் என்றால் அவர்களே அவர்களை பேசிக்கொள்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு விடு. அதை விட்டுவிட்டு நம்மை தான் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறாகும், மன உளைச்சலாகும், மிகப்பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுக்கும். நீ எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயம்தான், யாராவது தப்பாக பேசுகிறார்களா உடனே நினைத்துக்கொள், இது நம்மை பேசவில்லை, அவரவர்களே பேசிக்கொள்கிறார்கள் என்று நம்பிக்கையோடு இருங்கள். இந்த சாய் ஒரு ஆளை கூட நம்பி வந்த ஒரு ஆளை கூட விட்டுவிட மாட்டேன். யோசித்து யோசித்து உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து செய்து வாழ வைத்து கொண்டு இருக்கும் இந்த அப்பா உன்னை மிகப்பெரிய ஒரு இடத்திலும் கரை சேர்ப்பேன். இப்பொழுது இருக்கும் நிலைமை மாறி தானாக உனக்கு எல்லாமே கிடைக்கும் அளவுக்கு உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றுவேன். இது நான் இந்த நேரத்தில் இந்த நிமிஷம் செய்து தரும் சத்தியமாகும். யாரை பார்த்தாலும் பயம் வேண்டாம். யாரை பார்த்தாலும் கலக்கம் வேண்டாம். எல்லா இடத்திலும் தெளிவாக இரு. எல்லா இடத்திலும் யோசித்து செய். எதிலையும் அவசரப்படாதே. கண்ணீரை துரைத்து கொண்டு அமைதியோடு இருந்தால் அனைத்தும் சுபமே. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.